இதுக்காக நின்று பேசி தயங்காமல் பேசி எங்களை ஊக்கப்படுத்தியதற்கு மிகுந்த நன்றி. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரின் சார்பாகவும் நான் எங்கள் மனமார்ந்த நன்றியை உங்கள் இருவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம் நன்றியுடைய ஆழ்வார், அதுக்கு பிறகு சாப்பிடுவார். ஒரே ஒரு சில மாலை வணக்கம். மிக அருமையான பேச்சு. இந்த மாலை பொழுதில் நம்மளோட டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால 8 மணி வரை தான் நம்ம புக் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் we can go for 8:30. ஸோ அதுக்குள்ளே முடிக்கிறதுக்காக நானும் என்னோட உரையை சுருக்கமாக முடிச்சிடுறேன். இந்த மாலை பொழுதில் தமிழ்நாட்டின் கடைக்கோடியிலிருந்து வந்து 2 முத்துக்கள் இன்று இனிய சொற்பொழிவை ஆற்றி இந்த வடதமிழ் சங்கத்திற்கு ஒரு அழகான ஒரு மகத்துவத்தை உருவாக்கி தந்த டாக்டர் ஜெயமோகன் ஐயா, மிஸ்டர் அஜித்தன், உங்கள் இருவரையும் வடதமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்காக இவ்வளவு தூரம் வந்து 3 வாரமாக இந்த கண்ட்ரியில் நீங்கள் சுற்றி கொண்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் எங்களோட ப்ரோக்ராம் இந்த டேட்டு தான் நாங்கள் சொன்னதற்கு நீங்கள் அதை மிகுந்த மகிழ்ச்சியோடு ஒத்துக்கொண்டு எங்களுக்கு இன்று வந்து எங்களை சிறப்பித்ததற்கு இந்த வடதமிழ் சங்கம் என்றும் கடமைப்பட்டிருக்கிறது. இன்று இந்த விழா ஒரு கோர்வையாக நடப்பதற்கு எங்கள் துணைத் தலைவர் அவர்கள் சுரேஷ் வரவேற்புரையாற்றினார்கள். அவர்களுக்கும் வடதமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றி. எவ்வளவோ சிரமங்கள் இருந்தாலும் நேற்றைய நைட் தன்னுடைய குழந்தை ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் அதையும் பொருட்பாடாமல் காயத்ரி அவர்கள் இங்கு வந்து நான் என்னுடைய நடனத்தை இந்த எழுத்தாளர்களுக்கு முன்பாக நான் காண்பிக்க வேண்டும் என்று இங்கு வந்து ஆடி அவர்கள் கௌரவித்தார்கள். அவர்களுக்கும் எங்கள் நன்றி. போன வாரம் வடதமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய 8வது பேச்சு போட்டியை நடத்தினோம். நாங்கள் அதில் எடுத்த ஒரு முடிவு, எங்கள் சங்கத்தின் சார்பாக இவ்வளவு பெரிய ஒரு எழுத்தாளர்கள் இங்கு வருகிறார்கள், இதில் வெற்றி பெற்ற குழந்தையை இவர்களுக்கு முன்பாக பேச வேண்டும் என்று நாங்கள் யோசித்தோம். அப்படி பிரசித்தா லோகலானந்த் அவர்களை இங்கு கூப்பிட்டு வந்து பேச வைத்தோம். எவ்வளவு அழகாக பேசினார்கள் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த பிரசித்தா லோகநாதனுக்கும் அவங்க பெற்றோர்களுக்கும் சிகரம் தமிழ் பள்ளிக்கும் வடதமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு பேசிய 4 சொற்பொழியாளர்கள் டாக்டர் பார்கவி, அரவிந்த் அண்ட் ராஜேஷ் அண்ட் டாக்டர் மெய்யப்பன், உங்கள் 4 பேருக்கும் வடதமிழ் சங்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ஆடியோ சிஸ்டம் வழங்கிய சந்திரன் டிஜே அவர்கிட்ட நான் யதார்த்தமாக தான் கேட்டேன், சார் நீங்கள் எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து ஒரு இலக்கியத்துக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறோம். அவர் எதுவுமே சொல்ல, சார் நானும் இதில் பங்கு பெற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்காக வந்து அதே போல் நான் ஒரு முடிவு எடுத்திருந்தேன். நான் வந்து நிறையா காசு செலவு பண்ணக்கூடாது, ஆனால் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. அப்போ நான் நிறைய பேர்கிட்ட அந்த வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் காசு கேட்டால் ஒரு பட்ஜெட் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ சந்திரமௌலிகிட்ட கேட்டேன், நீங்கள் எவ்வளோ பண்ணிகிட்டு இருக்கீங்க, இதுக்கு பண்ண முடியுமா அப்படின்னு. நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நாளைக்கு அதை அவர் கண்டிப்பாக கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. அதே போல் ஃபுட்டு கொடுத்த இன்னைக்கு தோசை வில்லேஜ் நமக்கு ஃபுட்டு வழங்கியிருக்காங்க. அவரும் இதே கேள்வி தான், என்னால் என்ன நான் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு வடதமிழ் சங்கத்துக்கு சார்பாக
வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அவங்க நமக்காக ஒரு என்னால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான ஃபுட்டை கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் நன்றி. இன்றைய ப்ரோக்ராமுக்கு ரெண்டு ஸ்பான்சர்ன்றது பெஸ்ட் டைரக்ட் ஃபைனான்ஸ் நிறைய பேர் சைன் பண்ணியிருப்பீங்க. அவங்க வந்து நமக்கு பிளாட்டினம் ஸ்பான்சராக தீபாவளி தமிழ் இலக்கிய விழா ப்ளஸ் நம்ம பண்ணுற கான்சர்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் தேவைகள் இருந்தால் நீங்கள் அவங்களோட கனெக்ட் பண்ணி அவங்களோட சர்வீஸை எடுத்துக்கோங்க. அவங்க நமக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவங்களுக்கு நன்றி. ஜேபிடி ப்ரொமோட்டர்ஸ் ஃப்ரம் சென்னை, அவங்களுக்கும் நம்மளோட வாழ்த்துக்கள், நம்மளோட நன்றிகள். இது இல்லாமல் ஒரு டாக்டர் வரதராஜன், டாக்டர் கணேசன் பத்ரிநாதன், மிஸ்ஸஸ் தீபஸ்ரீ, இவங்க 3 பேரும் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வடதமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றி. இங்கே வந்து இன்னைக்கு உதவிய அனைத்து நண்பர்களுக்கும், எங்களுடைய கோர் மக்கள் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வடதமிழ் சங்கத்தின் சார்பாக நன்றிகள். இது எல்லாமே இல்லாமல் ஒரே ஒரு மனுஷன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா என்கிட்ட பேசிட்டு இருப்பார். தமிழ் சங்கத்துக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு. சரி, என்ன சார் பண்ணலாம்? அப்போ இந்த மாதிரி வராங்க, நம்ம வந்து கூப்பிட்டு பண்ணணும். எனக்கு இலக்கியம்னா ரொம்பலாம் கிடையாது. என்னைய நீ படி அப்படின்னா, சரி சார் நான் படிக்கிறேன். இந்த மாதிரி ஊட்டி வளர்த்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஊட்டியிருக்காரு சார்? மேலே வந்து இந்த விழா நடக்கிறதுக்கு இவர் தான் முக்கிய காரணம். நாங்களாம் கிடையாது. அதனால அவரை கௌரவப்படுத்துறதுக்கு வடதமிழ் சங்கத்தின் என்னோட ஒய்ஃபை ஜெனிஃபரும் சுரேஷோட ஒய்ஃபு பூர்ணிமாவும் கௌரவிப்பாங்க. கடைசியாக வந்த அனைவருக்கும், வடதமிழ் சங்கம்னு நம்ம சொல்கிறோம், நார்த்தில் இருக்க எல்லா ஸ்டேட்டையும் கவர் பண்ணுறது மாதிரி, லண்டன்ல இருந்து கிட்டத்தட்ட எடின்பரோ வரை இங்கே வந்திருக்கிறதுல அவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்காக வந்ததில்லை, இலக்கியத்துக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை, சார் மேலே இருக்கிற மரியாதை. நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க சார், நாங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னுமே நாங்கள் படிப்போம். கடைசியாக ஒன்றே ஒன்று, இந்த பெஸ்ட் டைரக்ட் ஃபைனான்ஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு வந்து கோல்ட் காயின் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அஜித்தன் எடுக்கட்டும், யார் வின்னரோ சார்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. சுவிதா 7931634679. சாரி சுவிதா, வாங்க. சுவிதா எங்கள் டீம் தான் வந்தாங்க, வந்துட்டு கிளம்பிட்டாங்க. எல்லோருக்கும் நன்றி. உணவு அருந்தி அடிஷ்னல் பாக்ஸும் இருக்கும், எடுத்துகிட்டு போங்க. தயவுசெய்து நம்ம வந்து சந்திப்போம்.